அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்என்இ அக்கவுண்ட்லேருந்து ஃபண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்நெட் கனெக்ஷன் பெற்ற தொடக்கப்பள்ளி, மிடில் ஸ்கூலுக்கு வந்து ஃபண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிரைமரி பொறுத்தளவுல பார்த்தீங்க அப்படின்னா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதத்துக்கு 1500 வீதம் 3 மாதம் சேர்த்து 4500 வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி மிடில பொறுத்தளவுல பார்த்தீங்க அப்படின்னா, மாதத்துக்கு 1500 வீதத்தில் 4 மாதத்துக்கு, அதாவது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்னு சொல்லி 4 மாதத்துக்கு சேர்த்து ரூ. 6000 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுடைய எஸ்என்இ அக்கௌண்ட் வங்கி கணக்கில் வந்து எவ்வாறு வந்து வரவு வைக்கப்பட்டிருக்குது என்பதை நம்ம வெரிஃபை பண்ணணும். அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் அல்லது லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் கனரா பேங்க் சிஎஸ்சி போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னா அட்மினர் லாகிங் பேஜ் அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் வந்திருக்கும். உங்கள் மொபைல் ஃபோனை நீங்கள் இது மாதிரி வந்து டெஸ்க்டாப் சைட் மோடுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அட்மினர் லாகிங் யூஸிங் நெட் பேங்கிங் அப்படி யூசர் நேம் அப்படின்னு வந்திருக்கும். இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மேக்கர் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ லாகின் வித் நெட் பேங்கிங் அப்படிங்கிறது கொடுத்தா நமக்கு ஒரு பேஜ் இப்படி வந்திருக்கும். இதில் இப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ரீலோட் அப்படின்னு இந்த ப்ளூ கலர் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நமக்கு கிளிக் பண்ணோன்னே ஒரு பேஜ் வந்து நமக்கு வந்து லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் நெட் பேங்கிங் நமக்கு வந்திருக்கும். இதில் உங்கள் மேக்கருக்கான ஐடியும் அதற்கான பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சரியான முறையில் வந்து போடுங்க. ஒருவேளை நீங்கள் தவறுதலாக போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மேக்கர் ஐடி வந்து லாக் ஆகிடும். அதனால் சரியான முறையில் வந்து போடணும். ஃபஸ்ட்டு எம் அப்படிங்கிறது கேபிட்டலில் போடணும். அப்புறம் எண்கள் கொடுத்துருப்பாங்க, அதையும் சரியாக போட்டுட்டு அதுக்கான மேக்கர் ஐடிக்கான பாஸ்வேர்டை வந்து நீங்கள் போட்டுட்டு லாகின் கொடுக்கலாம். இப்போ நான் லாகின் கொடுத்துட்றேன். லாகின் கொடுத்துற 1 or 2 செகண்ட்ஸ் லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பேஜுக்குள்ளே நமக்கு வந்து போயிட்டுருக்கு. போனதுக்கப்புறம் வந்து ஒரு பாப்பப் வரும். இந்த பாப்பப்பை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபண்டு வந்து எங்களுக்கு எலிமினேட்டிங் காட்டி 4500 வந்து ஃபண்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருக்கிறது கிராப் சீட்லேயும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இதன் மூலம் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபண்டு வந்து ரிலீஸ் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிற விதை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? இது மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த டீட்டெயில்ஸில் எப்படி வந்து பணம் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் அதுக்கான காம்பனன்ட் கோடு என்ன அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.